Hello, welcome to SPM Institute. Illustration 37. CMA Inter CAவும் யூஸ் பண்ணலாம் இல்ல இன்டர் இருக்கு. CMA bookல இருக்கக்கூடிய illustration 37. Following information is obtained with respect of process 3 of the month of August. Opening stock 1000 units. Value material 1 390. Direct material 2 75. Direct labor 111 1 and 2 and production markets 1 and 8. Process 2 transfer ஆகுது வந்து 6000 units at 2360 rupees வந்து transfer ஆகுது. Process 3 போடுறதுல 4 போட்டேன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? நீங்க அதை கன்சிடர் பண்ணியாதீங்க. 3 process 3க்கு எவ்வளவு போகுது? 4700 போகுது. அடுத்தது direct material added in process 520 and direct labor employed வந்து 1036. production overhead வந்து 1541. யூனிட்ஸ் வந்து ஸ்கிராப்ட் ஆன யூனிட்ஸ் வந்து எவ்வளவுக்கு நீங்க விக்கிறீங்க? 300 யூனிட்ஸ் வந்திருக்கு. அது எவ்வளவுக்கு விக்கிறீங்க ஃபினான்ஸ் பண்ணுங்க. டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து டைரக்ட் மெட்டீரியல்ஸ் வந்து 100%, டைரக்ட் லேபர் 80%, 60%. இது வந்து கம்ப்ளீஷன். ஓப்பனிங் ஸ்டாக்கோ க்ளோசிங் ஸ்டாக்கோ இந்த கணக்குல தரல. டிகிரிஸ் ஆஃப் கம்ப்ளீஷன்ஸ் ஃபார் கம்ப்ளீஷன் தான் கொடுத்தானே. சரி ஓகே. இங்க வந்து சாரி டிகிரிஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் ஓப்பனிங் ஸ்டாக் என்ன சொல்லல. க்ளோசிங் ஸ்டாக் வந்து 2000 யூனிட்ஸ் சொல்லிட்டாங்க. அது வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? டைரக்ட் மெட்டீரியலுக்கு 100, டைரக்ட் மெட்டீரியல் 2க்கு வந்து 60, டைரக்ட் லேபர் 50 அண்ட் ஓவர் ஹெட். அப்ப நம்ம 4 பிரிக்கணும். டைரக்ட் மெட்டீரியல் 1 2 லேபருக்கு 1 ஓவர் ஹெட்டுக்கு 1 4 பிரிக்கணும். சரி, நார்மல் லாஸ் வந்து 5% ஆஃப் ப்ரொடக்ஷன். என்னங்க? ப்ரொடக்ஷனுக்கு ஃபார்முலா ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். அதான் வந்து மெட்டீரியல் கன்சியூம்டு, தட் இஸ் ஆல்சோ ப்ரொடக்ஷன் கன்சிடர். யூனிட் ஸ்கிராப்டு ரிலீஸ் வந்து ஸ்கிராப் பண்ண பொருள் நீங்க எவ்வளவு விற்கிறீங்க? 20 பைசாக்கு விற்கிறீங்க. 20%. For process account on weighted average method. What is called weighted average method? Weighted average method தெரியும். 1 plus 2 plus 3 என்ன ஆகும்? 3 divided by 6. இந்த கூட்டி வகுத்தோம். இதான் வந்து weighted average method. புரியுதுங்களா இல்லையா? சரி, அதுதான் நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு இருக்குதோ அது இல்ல சாரி 1 plus 2 plus 3 னா 3 ஆகும். 3 அதை வச்சு நம்ம பண்ண போறோம். சரி, இப்போ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நான் என்ன சொன்னேன்? 4 பிரிக்க சொன்னேன். மெட்டீரியல் 1, மெட்டீரியல் 2, லேபர் 1, ஓவர் ஹெட்ஸ் 1. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க கணக்குல அப்படின்னு பாருங்க. நல்லா கவனிக்கணும். 1000 சொல்லியிருக்கிறாங்க யூனிட்ஸ். அப்ப 1000 யூனிட்ஸ் எடுத்து நீங்க என்ன செய்யுங்க? டெசிஷன் கொடுத்துருங்க. கிளியரா? ப்ராசஸ் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது எவ்வளவு? 6000 யூனிட்ஸா? அப்ப டோட்டலா இன்புட்ல எவ்வளவு போடுறீங்க? 7000 போடுங்க. அதே தான் அவங்க எதுவும் போடணும் நான் சொல்லியாச்சு. இன்புட்ல எவ்வளவு போடுறீங்களா அதே தான். மைனஸ் உடனே என்ன செஞ்சிடணும்? க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க கணக்குல? அப்ப 7000ல 2000 போயிடுச்சுன்னா எவ்வளவு வரும்? 5000. சரிங்களா? மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக் போடணுமா? ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவுங்க? 1000. அப்ப 4000. கிளியருங்களா? அடுத்த ப்ராசஸ்க்கு எவ்வளவு போயிருந்தது? 4000 தான் இருந்திருக்கும் உள்ளார இல்லைங்களா? லாஜிக்ல 4000 தான் இருந்திருக்கும். நல்லா கவனிக்கணும். இப்ப 4700 என்ன செய்யுது? நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகுது. ஆனா உள்ள எவ்வளவுதான் இருக்குது? நார்மலாஸ் வந்து என்ன சொல்றாங்க? 5% சொல்றாங்க. சி இப்படி போனா குழப்பம் தான். பட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? நார்மலாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் சொன்ன மெத்தட் நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னது? ஓப்பனிங் ஸ்டாக் ஒர்க்கிங் ப்ராசஸ் பிளஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் 1 அதானே ப்ரொடக்ஷன் இருக்கும். ப்ரொடக்ஷன் அதானே ஒரு பொருள் உருவாகி வெளியே எங்க போகுதோ அதான் இருக்கும். இப்ப வெளியே போனது எவ்வளவு? வெளியே போறது எவ்வளவு? 6000. எப்படி சொல்றீங்க 6000? நான் சொல்லல, எங்க சொல்றாங்க? क्वेश्चन சொல்லிக்கிறாங்க சார். ட்ரான்ஸ்ஃபர் 2க்கு எவ்வளவு போகுது சார்? 6000 யூனிட்ஸ் என்ன செய்யுது? 6000 யூனிட்ஸ் என்ன செய்யுது?
வெளியே போகுது. அப்ப டிரான்ஸ்ஃபர் ஆகுறது வந்து அதானே. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு இருந்துக்கு சாமி? 1000. டிரான்ஸ்ஃபர் ஆகி போறது எவ்வளவு? 6000. வாட் இஸ் க்ளோசிங் 7? க்ளோசிங் எவ்வளவு? 2000. அப்ப எவ்வளவுதான் இருந்தது ப்ரொடக்ஷனு? 5000. இந்த 5000 தான் எத்தனை பர்சன்டேஜ் நார்மல் லாஸ்? 5%. அப்ப எவ்வளவு? 250. நார்மல் லாஸ் எவ்வளவுதான் வரணும்? நான் சொல்லல, கணக்குல சொல்லிக்கிறான். நார்மல் லாஸ் எத்தனை தான் ஆயிருக்கணும்? 5%. ஆக்சுவலா என்ன ஆயிருக்குது? யூனிட் ஸ்கிராப்டு எத்தனை? 300. நார்மல் லாஸ் எவ்வளவுதான்? 250 தான். ஆனா ஆக்சுவல் எவ்வளவு? 300. அப்ப 50 வந்து அம்மா அப்ப எப்படி சார் இங்க அப்நார்மல் லாஸ் வந்துச்சுன்னு உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. நான் திருப்பி சொல்றேன், நல்லா கவனிங்க. 7000 இருந்து நான் திருப்பியும் 2000 கழிச்சேன். 7000 இதானே? திருப்பியும் போட்டேன் 7000 மைனஸ் 2000 மைனஸ் 250 நார்மல் லாஸ். 7000 minus 2000 minus 250 normal loss 4000. புரியுதுங்களா இல்லையா? ஆனா எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் தான் ஆயிருக்குது? அடுத்ததுக்கு 4700 தான். நான் சொல்ல கணக்குல சொல்லிக்கிறேன். 4700 கணக்குல சொல்றேன். 4700 நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகுது. அப்ப 4700 தான் போகுது சார். வாட் எவர் தி பேலன்ஸ் 50 இட் இஸ் ஆல்சோ 50 அப்நார்மல். இப்படி நான் சொல்லுவேன். இப்படியும் சொல்லலாம், இப்படி சொல்லலாம். இப்படி சொல்லலாம் கரெக்ட்டா? இப்படி சொல்லுங்க கவனிங்க சார். 7000 minus minus 2000 minus 250 சார். ஸோ 4150 சார். நான் எவ்வளோ சார் வெளியே போயிருக்கேன் சார்? 46 எதுவுமே தோண தேவையில்லை. இப்போ நார்மல் லாஸுக்கு எதுவுமே இல்லை. டிரான்ஸ்ஃபர் ஆனது தானே ப்ராசஸ் 100%. அப்பெல்லாம் 100% தானே? 100%, 100%, கிளியரா? ஸோ க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான். அதுக்கும் அவன் என்ன செஞ்சுட்டான்? கொடுத்தான். க்ளோசிங் ஸ்டாக் டிகிரிஸ் ஆஃப் கம்ப்ரஷன் 100 60 50 40. 100 60 50 40. அப்போ எவ்வளோங்க? 100 60 50 40. கிளியரா? அப்நார்மல் லாஸுக்கு என்ன சொல்லியிருக்கிறானே எங்க யூனிட் ஸ்கிராப் சொல்லிக்கிறான் பாருங்க. ஸ்கிராப் தான் இது வந்து யூனிட் ஸ்கிராப் பர்சன்டேஜ். 180 60 100 டைரக்ட் மெட்டீரியலுக்குலாம் 100 டைரக்ட் மெட்டீரியலுக்குலாம் அப்நார்மல் 100 80 60 யாருக்கு? ஓப்பனிங் தான் கொடுக்கவே இல்லை. ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்து நம்ம அதை போடுவோம். ஓப்பனிங் ஸ்டாக் எதுவுமே தராதனால நம்ம அதை போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் எல்லாம் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? கன்சம்ஷன் ஆயிடுச்சு. ஜீரோல எல்லாமே அதுதான் ஓப்பனிங் என்ன ஆயிடுச்சு? எல்லாமே 100% ஆயிடுச்சு. ஆனா நம்ம போன சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் கழிச்சோம். ஏன்னா அது அப்ப அன்கம்ப்ளீட்டா இருக்குனால அது கழிச்சோம். ஏன்னா இதுல எதுவுமே இல்லைன்னா வந்து we assumed that it was 100% solely. அதனால தான் இங்க ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? ஓப்பனிங் ஸ்டாக் இங்க கழிப்பீங்க ஏன் வரலன்னா பிகாஸ் அது என்ன ஆயிடுச்சு? இல்ல ஓப்பனிங் ஸ்டாக் இல்லைன்னு பேலன்ஸ் எது இல்ல. ஈக்குவல் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இல்ல. ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது. ஆனா ஈக்குவல் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு என்ன கிடையாது? இல்ல. அப்ப நல்லா தப்பா புரிஞ்சுக்கிடுங்க. ஓப்பனிங் ஸ்டாக் நாட் ஃபார் equivalent because it is exhausted in last year. That's all. So clear? Yes. Then as usual statement of cost per unit. Cost per unit என்ன சொல்றது? 6750, 5950, 5740 and 5530. இதுதான் அந்த equivalents. அப்ப மெட்டலுக்கு எவ்வளவு? 2800, 595, 1148. ஓவர் ஹெட்டுக்கு 1650. சார் எப்படி சார் போட்டீங்கன்னு கேக்குறாங்க. சார் இங்க சொல்றேன் நீங்க வெயிட் பாருங்க. 390 75 என்னங்க? 390 75. இது வந்து 390 மெட்டல் 1க்கு. மெட்டல் 2க்கு எவ்வளவு? 75. 2360 எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருக்கு பாருங்க. ப்ராசஸ் 2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது புரியுதுங்களா?
₹2300 வந்தது தெரிஞ்சிச்சா? வாட் இஸ் -50? -50 வெரி குட். அப்னாமினல் செலவு 50 100%. அதான் 100% கழிச்சிட்டேன். கிளியரா? ஸோ 2700 புரிஞ்சுதா? பட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 75 520 520 மேலே இருக்குது. இங்க இருக்கு பாருங்க. டைரக்ட் மெட்டீரியல் ஆடட் இன் ப்ராசஸ். தட் இஸ் கிளியரா? ஸோ 520 எடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ 595. லேபர் சார் மேலே இருக்குது ₹112. 1036 எப்படி சார் வந்துச்சு? மேலே தான் போட்டாச்சு. இங்கே பாருங்க லேபர் பாருங்க. கீழே சொல்லிக்கிறேன்னா எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ₹1036 ₹1541 எல்லாமே வந்துருச்சுங்களா? ஸோ எதுவுமே மிஸ் ஆகல இல்லை. ஸோ இப்போ காஸ்ட் பெர் யூனிட் நம்ம கண்டுபிடிச்சாச்சா? சொல்லுங்க. ஸோ அப்போ 390 ப்ளஸ் 2396 இப்போ எவ்வளோங்க? மெட்டீரியல்ஸ் 2750 -50 2500 இதான் நீங்கள் போட்டுக்கலாம். எப்படி வந்துச்சுன்னு அவன் சொல்கிறான். சரிங்களா? சார் புரியுதுங்களா? ஏன் 50 வந்துச்சுன்னா தட் இஸ் 250 நார்மல் லாஸ் இன்ட்டு 0.20 நார்மல் லாஸ். அப்போ வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ 2000 1200 1800. எப்படி இது வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கு? இங்கே 2000 1200 1800. ஸோ காஸ்ட் பெர் யூனிட் இருக்குதா? நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? நாங்கள் போட போகிறோம். வெரி கேட்ச். வாட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக்? அப்னாமினல் லாஸ் கிடைச்சிச்சா? அதுக்கு காஸ்ட் பெர் யூனிட் மேலே இருந்துச்சா? ஸோ தென் ப்ராசஸ் பண்ண போட வேண்டியதான். 1000 0.695 390 75 112 118. ஸோ 695. இந்த 695 எங்கே எடுத்தீங்க அப்படின்னா மேலே போட்டு எங்கே 0.4 0.10 0.2 0.3. கிளியரா? சி 1000 யூனிட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ₹695. சொல்ல புரியுதுங்களா? ப்ராசஸ் 6000க்கு எவ்வளோ வந்தது? இங்கே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எல்லாமே. வேறு சம்பளம் பார்த்தீங்கன்னா எங்கே வந்துருக்குது? டைரக்ட் மெட்டீரியல் வேல்யூ தான் இங்கே 390 இல்லைங்களா? 2360 டிவைட் பை 6000 போட்டு இந்த ரேட் வந்துடும். சரிங்களோ? மெட்டீரியல் வந்து ₹520 லேபர் ₹1020 ஒவ்வொரு கிட்ட 1500. நார்மல் லாஸ் வந்து 250க்கு 0.2 வச்சுச்சு. க்ளோசிங் ஸ்டாக் 2000க்கு 0.68 போட்டிங்கன்னா ₹1360. அப்னார்மல் லாஸ் வந்து 50க்கு வந்து 42/50. அது எப்படி சார் 42 எப்படி 42 வந்துச்சுன்னு தெரியும். அப்னார்மல் லாஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் 42 வச்சு நம்ம போட்டாச்சு. 1360 வந்து க்ளோசிங் ஸ்டாக் அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்க இந்த இடத்துல தான் வருது 1360. நார்மல் லாஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். ஃபினிஷ்டு ஸ்டாக் பேலன்ஸ் வச்சு. இது ரொம்ப கஷ்டமான ஸ்டாக் தான். இது ஒரு 2-3 டைம் நீங்கள் போட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகும். ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்மர் தான். பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். ஆனால் இந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்தது வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும். வேல்யூ ஆஃப் அப்னார்மல் லாஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ ரேட் பாருங்கள் 390 + 75 112 118. இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓப்பனிங் ஸ்டாக் எப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். 390 + 75 + 112 + 118 போட்டால் 600 வகுத்தல் 1000 0.9. இன்னொன்று வந்து 2360 வகுத்தல் 6000. இந்த ஃபினிஷ் ஸ்டாக் வந்து அவனே கொடுத்து 4500 அடுத்த ப்ராசஸ் இருக்குது. அப்போ 7000 கழிச்சு பார்த்தோம்னா ₹250 நார்மல் லாஸு, க்ளோசிங் ஸ்டாக் ₹2000, அப்னார்மல் லாஸ் ₹50. உங்களுக்கு என்ன 4000. இந்த பேலன்ஸ் 4500 தான் வரும். ஓகேங்களா?